ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரே பல்லு வலி. ஒரு 4 நாளாக சொல்லிட்டே இருக்காரு, எனக்கு பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு போய் ரொம்ப முத்தி போய் கொண்டு காமிக்காம ஸ்டார்டிங்கே போய் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஒரு நாளாக இருக்கு. ஆனால் நான் காமிச்சிக்கல, சீரியஸாக எடுத்துக்கல. ஓகேங்களா? அது எப்படின்னா எப்பனா வலிக்கும், எப்பனா அப்புறமா அது நார்மல் ஆகிடும். திருப்பி அது ஒரு ஒன்று ப்ளூ மூன் மாதிரி ஒரு 20 days ஒன்ஸு, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து நினைச்சா, நானும் வந்து சரின்னு அது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. நான் ஏதோ நான் ஐஸ் சாப்பிடும் போதோ இல்லை எதுனா ஹார்டாக கடிக்கும் போதோ வலிக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கண்டுக்கல. இப்போ வந்து ஒரு 3 நாளாக ரொம்ப ஹெவியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு வருது. ஸோ நான் வந்து ஒரு 10 years பேக் வந்து ரூட் கேனல் பண்ண எடுத்த பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது இங்கே ரூட் கேனல் பண்ணியிருப்பேன் ஒரு 10 years பேக்கு. ஸோ இன்னைக்கு அதே பிளேஸில் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சோன்னா, சரி ஓகே இந்த டைம் போய் பார்த்துக்கலாம், ஏன் சும்மா ரிஸ்க்கு. ஏன்னா நம்ம வந்து இப்போ அப்பப்போ வந்து இப்போ மோனா பார்க்கறதுக்கு நான் அங்கங்கே போயின்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊருங்களுக்கும் அங்கே இங்கத்துக்கும் ரொம்ப வலி இருக்குது. அந்த வலி வர்றதுனால தலை நர்வெல்லாம் வலிக்கும். பல்லு வலி வந்தாலே பெரிய ரோதனைப்பா. ஆமா, எந்த வலி வேணா தாங்கல, அந்த பல்லு வலி தாங்குறது தான் இருக்கிறதுலே ஒரு தலைவலியான ஒரு விஷயம். பல்லு வலி, பல்லு கூச்சுனா அப்புறமா அந்த ரூட் கேனல் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அது வேற விஷயம். ஒன்னும் இல்லப்பா, இதுக்கு நாங்க வந்து மாத்திரையும் இன்ஜெக்ஷன் கூட வேணாம், என்னத்துக்கு இன்ஜெக்ஷன், மாத்திரை குத்துற அப்படின்னு சொன்னாலும் சந்தோஷம் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜெக்ஷனுக்கு பயப்படுறீங்க. என்ன ஒண்ணே அன்னைக்கு கூட்டு போய் உட்கார வச்சு ஒன்னும் இல்ல எறும்பு கடிக்கிற மாதிரி வான்ட்டு நேத்து வாயில குத்துனீங்க. ஊசி இங்க குத்துனா இல்ல பட்டக்ஸ்ல குத்துனா இங்க குத்துனாலாம் தாங்கலாம். அந்த பல்ல குத்துறது வந்து ஒரு மாதிரி கூசம். என்ன ஊசி குத்துவா காங்களே வானானா நீயே வந்து குத்துமோ அப்படின்னு சொன்னா போல. இது என்னது இன்னைக்கு வந்து என்ன சொன்னேன்னா, பல்லெல்லாம் பிடிங்கிட்டா 2 நாளைக்கு வந்து உன்னால ருசியா சாப்பிட முடியாது, இன்னைக்கே நீ பிரியாணி வாங்கி சாப்பிட்டு எதுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு மதியானமே பிரியாணி வந்து கட்டுன்னு கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தப்புன்னு சப்போஸ் வந்து இன்னைக்கு ரூட் கேனல் பண்ற இல்லை ஏதோ ஊசி குத்துறேன்னு சொல்லி குத்திட்டானுங்களா, சாப்பிட முடியல, லிக்விட் ஐட்டம் தான் போகும். அதனால நல்லா சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். நாங்கள் மத்தியானமே அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு அங்கே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். ஏன்னா அந்த கிளினிக் வந்து க்ளோஸ். கிளினிக் ஒன்று இது இல்லைன்னா அது அந்த மாதிரி பக்கத்தில் இருக்குது. ஆமாம், அதை நான் வந்து வர வழியிலே பார்த்துட்டேன். அதனால் அவங்க 7 o'clock க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் கரெக்டாக 7 o'clock போனோம். மண்டே டியூஸ்டே மட்டும் 7 o'clock க்ளோஸ்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி என்ன தான் இது பல்லில் இருக்குதுன்னு பார்த்துடலான்ட்டு ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி ஃபேமிலி டென்டல் கேருக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து கன்சர்ன் ஃபார்ம்லாம் எழுதி கொடுத்துருக்கோம். உள்ள ஐயா கூப்பிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே படுத்துன்னு இருக்காரு, ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் ப்ரெக்னென்ட்னாலே நம்ம எல்லாம் அமைச்சிட்டாங்க. பாப்பா என்ன சொல்கிறாங்க. ஹலோ, ராத்திரி 1 மணிக்கு பல்லு நோவை வச்சுக்கின்னு இது தேவையா? கேக்கு ஏதோ ஆசைக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால எடுத்து சாப்பிட்றேன். அது எவ்வளோ பெரிய பீஸு. சும்மா கண்ணே கதை. நீ சாப்பிட்றது பிரச்சனை இல்லைப்பா, எத்தனை மணிக்கு சாப்பிட்ற அதுதான் பிரச்சனை. 1 மணிக்கு பரவாயில்ல, எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு, நான் சாப்பிட்றேன். பல்லு வலி அந்த வலியெல்லாம் இருக்குது. இன்னும் 2-3 நாள் பிடுங்க போகிறாங்க, அப்போ எதுவுமே சாப்பிட முடியாது. சரி, வீட்டில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில். நீ சாப்பிடக்கூடாதுப்பா, நான் சாப்பிட்லாம். நீ சாப்பிட்டதான் பிரச்சனை, நீ சாப்பிடக்கூடாது. இப்போ ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் காரணம் நீ வந்து இப்போ வந்து சரி, அதே நான் கேள்வி கேட்குறேன். 1 மணிக்கு நான் உட்காந்து சாப்பிடுங்கிறேன், அந்த 1 மணிக்கு நீ ஏன் உட்காந்துக்கிற? எனக்கு லைட் போட்டால் தூக்கம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேரம் உட்காந்து கதை பேசிட்டு கதை விட்டுனுங்குது உங்கள் உட்காந்துன்னு. கோத்து விட்றியா? கோத்து விடு, நானே கோத்து விட்றேன். சிக்கன் சாப்பிட்டு மணி ஸ்லோ தான் ஆட முடியும். டைம் ஆச்சு, படுங்க. படு, நீ வந்து படு. நீ படு, அப்புறமா நான் படு. ஓகே, சரி. என்ன சொன்னாங்க டாக்டர்? புடுங்க சொல்ல. அது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், பல்லுல மோனாவே சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை. இவர் பல்லில் வந்து ஃபுல்லாக அப்பர் ஜா ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷன் பரவி இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரூட் கேனல் போட்டு அந்த கேப் வந்து மிடில் உடஞ்சுதா இல்லை அவங்க போடவே இல்லையா எதுவுமே நம்ம ஐயாவுக்கு தெரியல. என்கிட்ட என்னன்றாருன்னா, நடுவில் உடஞ்சிது ஏதோ ஒன்று பல்லு மாதிரி, அது வந்து ரூட் கேனல் கேப்பா இல்லை பல்லான்னு எனக்கு தெரில, இல்லை நிஜமாலே அவங்க போடலையானோ எனக்கு தெரில அப்படின்ட்டாரு. சரி ஓகே, எனிஹவ் ஏதோ உடஞ்சிருக்கோ இல்லை போடலையோ, அந்த ரூட் கேனலில் பண்ண பல்லு என்ன இருக்குன்னா, ஸோ ஹாஃப் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹாஃப் ஃபில்லிங் அது ஆகிட்டுக்குது. ஹாஃப் வந்து ஹாஃப் டீத் மட்டும்தான் இருக்குது. அந்த டீத்லேருந்து தான் வந்து இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த டீத் எடுக்கணும் அப்படின்னா ஹாஃபாக உடஞ்சிருக்கு, உள்ளே தூளாக உடஞ்சிருக்குது போல். ஸோ வந்து அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணோன்னா இப்படி பிடுங்கிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து பல்லு வந்து பார்ட்டாக உடஞ்சிருக்குன்றனால ஃபுல்லாக இங்கே கிழிச்சிட்டு தான் அந்த பீசஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போடணும். ஸோ இது வந்து மோரர் வந்து மைனர் சர்ஜரி மாதிரி ப்ரூட்டலாக இருக்கும். ஓகே, ப்ரூட்டல் அது சும்மா சொல்லியிருப்பார், இவர் பயந்துருப்பார். பாருப்பா, நான் வந்து பல்லு பிடுங்குறேன்னா நான் நார்மலாக சொல்ல மாட்டேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன். வலி தாங்க ப்ரூட்டெல்லாம் பிடுங்க போறேன் அப்படின்னாரு. எந்த டாக்டர்னா இட் வில் பி ப்ரூட்டல் வாங்கலாம். அதுதான், அது சும்மா பயத்து அது ஃபன்னா சொல்லியிருப்பாரு. நிஜமா வலிக்கும், அது ஸ்டிட்ச் போட உள்ள ஸ்டிட்ச் போட்டா வலிக்கும் தான், யார் இல்லை சொன்னா, ஸ்டிட்ச் போட்டா வலிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு மாதிரி மைனர் சர்ஜரி மாதிரி தான் பண்ண போகிறோம் நம்ம. ஏன்னா பீஸாக உடஞ்சிருக்கு பல்லே. ஒரே பல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ கூட வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி எடுத்துடலாம். பட் வந்து பீஸாக உடஞ்சிருக்கிறதுனால நம்ம கிழிச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, அப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு 2 நாள் ரெஸ்ட்டு கம்பல்சரி வேணும். அதனால உனக்கு எப்போ வீக் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்க. எப்போ சண்டே மண்டே வீக் ஆஃப் இவருக்கு. ஃப்ரைடே மார்னிங்லேருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ ஃப்ரைடே 1 டே ஃபுல்லாக வந்து ஆஃப்டர்நூன் அண்ட் மார்னிங் 2 ஈவினிங்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், 3 வேளையும் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துருக்க சொல்லியிருக்காரு. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே அதாவது சாட்டர்டே ஈவினிங் வாங்க, நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் சண்டே மண்டே ரெஸ்ட்டு நல்லா எடுங்க. இஃப் இன்கேஸ் வேணும்னா டியூஸ்டே கூட லீவ் எடுத்துக்கோங்க, லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் இது வந்து ஒரு மாதிரி மைனர் சர்ஜரி அப்படின்னு சொன்ன உடனே ஐயா மூஞ்சி பார்க்கணும், சர்ஜரியா, ஸ்டிச்சா அப்படின்ட்டுன்னு அங்கே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ பட் ஆக்சுவலாக செகண்ட் ஒப்பீனியன் பார்க்கலான்னு பேசியிருந்தேன். இவர் செகண்ட் ஒப்பீனியன் கேட்டார். பட் எனக்கு என்னவோ அவர் நல்லா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த டாக்டர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கலாமா வேணாமான்னு வந்து யோசிக்கிறோம் நாங்கள். இவர் வந்து எனக்கு செகண்ட் ஒப்பீனியன் வேணும் அப்படின்றாரு. ஓகே, வேணும்னா கூட நாளைக்கு போய் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் வந்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்டேன்னா, ஆக்சுவலாக நாங்கள் போன கிளினிக் வந்து வேறு கிளினிக்கு, ஓகேங்களா. நாங்கள் வந்து என்ன கிளினிக், அது க்ளோவுன்னு நாங்கள் வந்து நல்ல இது ஹாஸ்பிட்டல் அது வந்து நிறைய பிரான்ச்சுங்க இருக்குது. நம்ம ஏரியாவில் இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ஏரியாவில் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஏரியாவில் கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் ஏரியாவில், ஓகேங்களா. ஒரு 1 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு. ஓகே, நானும் மோனாவோ 6:15 குள்ளே கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த லொக்கேஷன் நம்ம ஏரியா லொக்கேஷன் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஓகேங்களா. புது ஏரியா லொக்கேஷன்னால நம்மளுக்கு அதை தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரு 6:40 45 ஆயிடுச்சுங்க. அங்கே போனால் டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், 7 மணி க்ளோஸு, மண்டேஸ் அண்ட் டியூஸ்டேஸ் வந்து 7 மணி க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. சரி, என்னடா இது வந்த வேலை முடியலையேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி இப்படி ஆப்போசிட்டில் பார்க்குறோம், இன்னொரு பல்லு கிளினிக்கு மோனா கண்டுபிடிச்சிதோ, இன்னொரு பல்லு கிளினிக் இது, இங்கே போய் பார்க்கலாமான்ட்டுன்னு. நம்மளுக்கு யாரும் சஜஸ்டோ பண்ணல, நம்மளுக்கு யாரும் நம்ம கூகுளில் பார்க்கல, நாங்கள் எங்கேயோ பார்க்கல, யாரும் எங்களை ரெஃபர் பண்ணல. ஃபேமிலிஸ் டென்டல் கேர், ஆமாம் அப்படின்னு வந்து போர்டை பார்த்தோன்னா மோனா, நான் அப்போ என்ன சொல்கிறேன்ப்பா, யாருப்பா இதெல்லாம்ப்பா, ஒன்றும் இல்லை, வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போச்சு. சரி, நானும் போனால் ஒரு இருக்கிறாங்க 3 டாக்டர் இருந்தாங்க, ஒருத்தராக பார்த்துன்னு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னன்னா, நான் எப்படி நம்புவேன்னா, ஆல்ரெடி யாருன்னா நம்ம ஃபேமிலிலையோ இல்லை யாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஓகே இவங்க நல்லா பார்க்குறாங்க, இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அந்த டவுட் வராது, ஓகேவா. நம்மளே இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோம் அந்த ஹாஸ்பிட்டலில், டாக்டரும் ஃபஸ்ட்டு டைமு, முன்ன பின்ன இப்போ நம்மளுக்கு இது இல்லை, பேச்சு இல்லை அந்த டாக்டர்கிட்ட. லைட்டாக வந்து ஒரு திகில் இருக்குது எனக்கு.
என்ன இருக்கும், சரி செகண்ட் ஒப்பீனியன் பார்ப்போமா, பல்லு பிடுங்கணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி இருந்தாலும் பல்லு பிடுங்கி தான் ஆகணும். இவர் என்னன்னா ஆட்டி எடுக்க வேண்டாம்னாரு, ப்ரூட்டலாக இருக்கும்னு பய காமிச்சாரு. ப்ரூட்டலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்ப்போன்ட்டுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி அவங்க அப்பா கிட்ட நான் கேட்டுக்கிறேன், மாமாட்ட பேசிக்கிறேன். அவர் வந்து சஜஷன்ஸ் கொடுத்தாரு, கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் வந்து யோசிக்கிறோம், இந்த சாட்டர்டேவே பண்ணலாமா இல்லை வந்து அடுத்த வாரம் நம்ம வந்து வேறு சஜஷன் எடுத்துக்கின்னு நம்ம போய் பார்க்கலாமா, அது நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. பட் நான் பல்லு பிடிங்கிட்டா 2 நாள் நான் பேச மாட்டேன், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஜானுக்கு பல்லு பிடிங்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் பையன் பேசல அப்படிதான் பேச போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்கேயோ ரொம்ப வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ளோர் பண்ணல நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வந்து எலெக்ஷன் டே தமிழ்நாட்டில். தயவு செஞ்சு எல்லாரும் போய் உங்களோட ஓட்டை போயிட்டு போடுங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபாரின்ல இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன இருந்தாலும் சரி, வெயில் இருக்குது, குளிர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, யாருன்னா போய் நிற்பாங்களா லைனில், அப்படின்னா நீங்கள் வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காதீங்க. இது உங்களோட உரிமை. நீங்கள் வந்து போயிட்டு உங்களோட ஓட்டை கேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு புது இது வரணும், சேஞ்சஸ் வரணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் வந்து ஒரு சிட்டிசனாக நீங்கள் இறங்கி நீங்கள் தான் வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் தான் இது பண்ணணும். நீங்கள் உங்களோட ஓட்டு தான் உங்களோட தலையெழுத்தை மாற்றோம். நாங்கள் என்ன தான் கர்நாடகாவில் இருந்தாலும் பெங்களூரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஓட்டு உரிமையை வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ லெட் த டிசர்விங் கேண்டிடேட் கெலிக்கிட்டோம். ஸோ அது யாருன்னா இருக்கட்டும், அது நாங்கள் இவங்க தான் பண்ணோம், நீங்கள் அவங்க தான் பண்ணோம், நாங்கள் யாரும் சொல்ல. உங்களுக்கு யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க, இன்னும் ஒரு ரூல் பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாடை வந்து இதுக்கப்புறமா யார் யார் வந்து வந்தாங்கன்னா எல்லாமே நம்ம மாறுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக போய் ஓட்டு போடுங்க. ஏன்னா மாற்றம் தான் எல்லாருக்கும் தேவைப்படுறது, எல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு போய் ஓட்டு போடுங்க. சூப்பராக வந்து ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். நானும் வெயிட் பண்ணுறேன், யாருக்கு எழுதிக்கிறதுனால நாங்களும் பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.